மனசு நிறைஞ்ச மாதிரி தங்க நகைகளை வாங்க வேண்டும் என்று சொன்னா போக வேண்டிய இடம் ரவி கோல்ட் தாங்க. புதிய நகைகளை உத்தரவாதத்துடன் நியாயமான விலையில் வாங்கிடவும் ரவி கோல்ட். இப்படிக்கு உலகம். சவுதி அரேபிய அரச குடும்பத்தை சேர்ந்த இருவர் பதவி நீக்கம். இந்தியாவை கடுமையான ராணுவ இழப்புகளுக்கு ஆளாக்க முடியும், சீனா எச்சரிக்கை. நாட்டை உலுக்கிய கொலை வழக்கில் சுவிஸ் போலீஸ் அதிகாரிக்கு தொடர்பு, வெளியான பின்னணி. சிறையில் இருந்த துணைவி ஜெர்மனிக்கு வரவழைத்த தாய்லாந்து மன்னர். அங்கீகரிக்கப்படாத கொரோனா மருந்தை வலுக்கட்டாயமாக மக்களுக்கு வழங்கும் சீனா. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விமான சேவை ஆரம்பம். அபுதாபியில் வெடிப்பு சம்பவம், 2 பேர் உயிரிழப்பு, பலர் காயம். ஃபெய்ரூட் வெடி விபத்தால் மொத்த சேத மதிப்பு எவ்வளவு தெரியுமா? உலக வங்கி வெளியிட்ட தகவல். இப்படிக்கு உலகம். சவுதி அரச குடும்பத்தை சேர்ந்த இருவர் உட்பட அந்த நாட்டின் முக்கிய பதவிகளில் வகித்து வந்த பலரும் தங்களது பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஏமனில் சண்டையிட்டு வரும் சவுதி தலைமையிலான கூட்டுப்படைகளின் கமாண்டராக இருந்த இளவரசர் ஃபஹாத் பின் துர்கி அப்பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார் என மன்னர் சல்மான் பிறப்பித்துள்ள அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துணை ஆளுநராக இருந்த அவரது மகன் அப்துல்லா சீஸ் பின் ஃபஹாத்தும் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சவுதி பாதுகாப்பு அமைச்சகத்தில் சந்தேகத்திற்கு இடமான நிதி பரிவர்த்தனை தொடர்பாக வேறு 4 அதிகாரிகளுடன் இவர்கள் இருவரும் விசாரணையை எதிர்கொண்டு உள்ளதாக சவுதி மன்னரின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி மன்னராக சல்மான் இருந்தாலும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானே சவுதி அரேபியாவின் உண்மையான ஆட்சியாளராக கருதப்படுகிறார். சவுதி அரேபிய அரசில் நிலவும் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக அவர் பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். எனினும் இளவரசர் அரசு அதிகாரத்தில் தனது பிடியை இறுக்கிக் கொள்வதற்காகவே உயர்மட்ட அளவிலான கைதுகள் நிகழ்த்தப்படுகின்றன என்று அவரது விமர்சகர்கள் கூறுகின்றார்கள். சவுதி மன்னரின் இளைய சகோதரர் இளவரசர் அஹ்மத் பின் அப்துல்லா சீஸ் மற்றும் முன்னாள் பட்டத்து இளவரசர் முகமது பின் நயீப் உள்ளிட்ட அரச குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்கள் 3 கைது செய்யப்பட்டனர் என்று வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் இதழ் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் செய்தி வெளியிட்டது. தங்களுடன் போட்டி போட விரும்பினால் கடந்த காலங்களை விட இந்தியாவை கடுமையான ராணுவ இழப்புகளுக்கு ஆளாக்க சீனாவால் முடியும் என சீன ஊடகமான குளோபல் டைம்ஸ் கூறியுள்ளது. அணு ஆயுத நாடுகளான இந்தியா, சீனா இடையே ஒரு புதிய எல்லை பிரச்சினை வெடித்த பின்னர் சீன ஊடகம் இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளது. மேற்கு இமயமலையில் சர்ச்சைக்குரிய எல்லையில் ஒரு மலையை ஆக்கிரமிக்க சீன படைகள் மேற்கொண்ட முயற்சியை இந்திய படைகள் முறியடித்ததாக இந்திய அதிகாரிகள் திங்களன்று தெரிவித்தனர். அதே நாளில் இந்தியா படைகள் சட்டவிரோதமாக பகிரப்பட்ட எல்லையை தாண்டிவிட்டது. இந்திய ராணுவம் உடனே படைகளை திரும்பப் பெறுமாறு சீனாவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் கோரினார். சீன எல்லைப் படைகள் கட்டுப்பாட்டு கோட்டை கடக்கவில்லை என்று சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்தியா போட்டியில் ஈடுபட விரும்பினால் இந்தியாவை விட சீனாவிடம் அதிகமான கருவிகள் மற்றும் திறன்கள் உள்ளன. இந்தியா ராணுவ மோதலை விரும்பினால் சீன ராணுவம் 1962 செய்ததை விட இந்திய ராணுவம் மிகவும் கடுமையான இழப்புகளை சந்திக்க வைக்கும் என சீன ஊடகமான குளோபல் டைம்ஸ் கூறியுள்ளது. சுவிஸ் வரலாற்றில் மிக மோசமான கொலை வழக்கு தொடர்பில் குற்றவாளிக்கு உதவியதாக கூறப்பட்ட புகாரில் போலீஸ் அதிகாரி ஒருவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். சுவிட்சர்லாந்து வரலாற்றில் மிக மோசமான சம்பவமாக பார்க்கப்பட்டு வருகிறது. 2015 ராபர்ஸ்வில் பகுதியில் நடந்த 4 கொலை மற்றும் குடியிருப்புக்கு நெருப்பு வைத்த விவகாரம். இந்த வழக்கு விசாரணையை திசை திருப்ப அல்லது முடக்க ஆர்காவ் மண்டல போலீஸ் அதிகாரி ஒருவர் முயன்றதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இதனையடுத்து அவர் மீதும் வழக்கு பதியப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். மண்டல காவல்துறையில் சுமார் 40 ஆண்டு காலம் பணியாற்றிய அந்த 64 வயதான நபர் மாவட்ட நீதிமன்றத்தில் தன் மீது குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறார். இந்த வழக்கில் குறித்த போலீஸ் அதிகாரிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லாத நிலையில் அவர் அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2015 டிசம்பர் 21 கர்லா என்பவரின் குடியிருப்புக்குள் நுழைந்த 33 வயதான தாமஸ் கர்லாவின் 13 வயது மகன் டேவினை கொன்றுவிட்டதாக மிரட்டி இன்னொரு மகனான டியான் மற்றும் அவரது காதலி சிமோனா ஆகியோரை பிணை கைதியாக்கியுள்ளார். பின்னர் கர்லாவை மிரட்டி வங்கியிலிருந்து பணம் எடுத்து வர அனுப்பி வைத்துள்ளார் தாமஸ். கர்லா பணத்துடன் திரும்பிய நிலையில் ஒருவர் பின் ஒருவராக 4 கழுத்தையும் கத்தியால் கிழித்து கொலை செய்துவிட்டு குடியிருப்புக்கும் நெருப்பு வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். சுமார் 5 மாத காலம் நீண்ட விசாரணைக்கு முடிவில் தாமஸ் கைது செய்யப்பட்டு தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார்.
தாய்லாந்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த தமது துணைவிக்கு மன்னிப்பு வழங்கி ஜெர்மனியில் தமது குழுவினருடன் இணைந்து கொள்ள உத்தரவு பிறப்பித்துள்ளார் தாய்லாந்து மன்னர். கொரோனாவுடன் தாய்லாந்து மக்கள் கடுமையாக போராடி வரும் நிலையில் அந்த நாட்டு மன்னர் மகா வஜ்ரலங்கோன் ஜெர்மனியில் நட்சத்திர ஹோட்டல் ஒன்றில் 20 அழகிகளுடன் குதூகலமான வாழ்க்கையை அனுபவித்து வருகிறார். 68 வயதான மன்னர் மகா வஜ்ரலங்கோன் இந்த ஆண்டு பிப்ரவரி முதல் ஜெர்மனியில் இருந்து வருகிறார். கொரோனா நெருக்கடியை அடுத்து ஜெர்மனியின் அல்பைன் ரிசார்ட்டில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் மன்னர் தனது ஊழியர்களுடன் தனிமைப்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் தாய்லாந்து மன்னரின் தனிப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு அதிகாரியும் மன்னரின் துணைவியுமான 35 வயதுடைய சினிநாட் என்பவரின் சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டு ஜெர்மனிக்கு வரவழைக்கப்பட்டுள்ளார். விமான நிலையத்திற்கு நேரடியாக தாமே சென்று மன்னர் வரவேற்றதாகவும் உள்ளூர் பத்திரிகைகள் தகவல் வெளியிட்டுள்ளன. மன்னரின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக செயற்பட்டு வந்த சினிநாட் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மன்னரின் 67வது பிறந்த நாளில் மன்னரின் துணைவியாக தெரிவு செய்யப்பட்டார். ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டிற்கு பிறகு ஒரு தாய்லாந்து மன்னர் தமது துணைவியாக ஒருவரை தெரிவு செய்தது இதுவே முதல் முறை. ஆனால் அடுத்த 3 மாதங்களில் சினி நாட்டுக்கு வழங்கப்பட்டிருந்த மொத்த பொறுப்புகளும் பதவிகளும் பறிக்கப்பட்டு தாய்லாந்தின் அதிக பாதுகாப்பு மிகுந்த சிறையில் அடைக்கப்பட்டார். விசுவாசமற்ற தன்மை மற்றும் ராணியின் நிலைமைக்கு தம்மை உயர்த்த ஆசைப்பட்டது உள்ளிட்ட காரணங்கள் அரண்மனை தரப்பில் கூறப்பட்டது. மேலும் மன்னரை அவர் மதிக்கவில்லை எனவும் தாய்லாந்து அரச பாரம்பரியங்களை அவர் மீறியதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை சினிநாட் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் உடனடியாக ஜெர்மனி செல்ல மன்னர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சீனாவின் வடமேற்கில் அமைந்துள்ள சின்ஜியாங் மாகாண அரசாங்கம் கொரோனா பெருந்தொற்றை கட்டுக்குள் கொண்டுவர கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இங்கு பாரம்பரிய சீன மருந்துகளை உட்கொள்ள மக்களை கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று அறிக்கைகள் தெரிவித்துள்ளன. கொரோனா வைரசுக்கு எதிராக போராடும் சீன பாரம்பரிய மருந்துகளில் பயன்படுத்தப்படும் மூலிகைகள் ஜெர்மன், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளில் தடை செய்யப்பட்டவை என்று கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் சீனாவில் அதிக பாதுகாப்பு இருந்தாலும் ஜூலை நடுப்பகுதியில் இருந்து ஜின்ஜியாங்கில் 826 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இங்கு தீவிரமான ஊரடங்கு அமலுக்கு கொண்டு வந்ததால் புதிய பாதிப்புகள் இல்லை. சீனாவின் ஹுபே மாகாணம் வுஹானில் 68,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் ஜின்ஜியாங்கை போல மக்களை பாரம்பரிய மருந்து உட்கொள்ள கட்டாயப்படுத்தவில்லை. சீனாவில் பிற இடங்களில் அதிக தாக்கம் இருந்த போதிலும் ஊரடங்கில் தளர்வுகள் ஏற்படுத்தியுள்ள நிலையிலும் சின்ஜியாங் அரசு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பாமல் உள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் சின்ஜியாங் அதிகாரிகள் 1 மில்லியன் அல்லது அதற்கு மேற்பட்ட உய்கூர்கள், கசாக் மற்றும் பிற இன சிறுபான்மையினரை பாதுகாப்பு ஒடுக்குமுறையின் கீழ் சட்டவிரோத தடுப்பு முகாம்கள் உட்பட பல்வேறு வகையான தடுப்பு காவல்களுக்குள் தள்ளியுள்ளனர். இது அவர்கள் பாதுகாப்புக்கு என தெரிவிக்கும் அதிகாரிகள் மற்ற இடங்களை விட ஏன் கடுமையான நடவடிக்கைகளை இங்கு எடுத்துள்ளனர் என்பது பற்றி கருத்து தெரிவிக்கவில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சீன அரசாங்கம் பல ஆண்டுகளாக இவர்களின் பூர்வீக ஆட்சியை எதிர்த்து சின்ஜியாங்கை கட்டுப்படுத்த போராடி வருகிறது. இந்த மாதம் சமூக ஊடகங்களில் கொரோனாவுக்கு எதிரான பாதுகாப்பு நடவடிக்கைகள் சின்ஜியாங்கில் மிகவும் கடினமாக உள்ளதாக பலர் புகார் அளித்துள்ளனர். கடும் விமர்சனங்களுக்கு பிறகு அதிகாரிகள் சில கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளனர். இப்போது சில குடியிருப்பாளர்கள் தங்களது வளாகங்களுக்குள் நடக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் ஒரு சிலரே அதிகாரத்துவ ஒப்புதல் செயல்முறைக்கு பிறகு இப்பகுதியை விட்டு வெளியே வர அனுமதி பெற்றுள்ளனர். கொரோனா சோதனை 5 முறை எடுத்திருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நெகட்டிவ் என வந்தாலும் அவர்களை நடைப்பயணத்திற்கு கூட ஏன் வெளியே விடவில்லை என்று கூறவில்லை. மேலும் பாரம்பரிய சீன கலாச்சாரத்தின் மறுமலர்ச்சியை ஆதரிக்கும் சீன சர்வாதிகார தலைவரான அதிபர் ஜி ஜின்பிங் இந்த தீர்வை ஆதரிக்கிறார் என்று கூறுகின்றனர். இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான நேரடி விமான சேவை நேற்று ஆரம்பமாகியுள்ளது. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு இடையே தூதரக உறவை ஏற்படுத்தும் விதமாக கடந்த 13ஆம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையில் வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் இஸ்ரேலுடன் தூதரக உறவை ஏற்படுத்தியுள்ள முதல் வளைகுடா நாடாகவும் 3வது அரபு நாடாகவும் ஐக்கிய அமீரகம் தன்னை உறுதிப்படுத்தியுள்ளது. இதனிடையே தொலைத்தொடர்பு, வர்த்தகம், வேலைவாய்ப்பு என அனைத்து துறைகளிலும் இஸ்ரேலை புறக்கணிக்கும் வகையில் இயற்றப்பட்டிருந்த சட்டத்தை ஐக்கிய அரபு அமீரகம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ரத்து செய்திருந்தது. இதனையடுத்து இஸ்ரேலியர்கள் மற்றும் இஸ்ரேலிய நிறுவனங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வர்த்தகம் செய்ய முடியும். மேலும் இது விமான போக்குவரத்து, வங்கி மற்றும் நிதி பரிவர்த்தனை உள்ளிட்டவற்றிற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் வரலாற்று நிகழ்வாக இஸ்ரேலிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு நேரடி விமான சேவை நேற்று ஆரம்பமாகியது. இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபிக்கு இஸ்ரேலிய விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் புறப்பட்டது. இந்த விமானத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ தலைமையிலான அரசின் அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் மூத்த ஆலோசகரும் அவரது மருமகனுமான ஜெரட் குஷ்னர் உள்ளிட்ட அமெரிக்க அதிகாரிகளும் பயணம் செய்துள்ளனர்.
இந்த விமானம் சவுதி அரேபியாவின் வான்பரப்பு வழியாக ஐக்கிய அரபு அமீரகம் செல்ல உள்ளது. இந்த நிகழ்வு நடைபெறும் பட்சத்தில் சவுதி அரேபிய வான்பரப்பு வழியாக பறக்கும் இஸ்ரேல் விமானத்திற்கு அனுமதி வழங்கப்படுவது இதுவே முதல் முறையாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் அபுதாபி நகரில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் ஒன்றில் இதுவரை 2 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏராளமானோர் காயங்களுடன் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அபுதாபி ஏர்போர்ட் வீதியில் உள்ள KFC உணவகத்திலேயே இந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பாதுகாப்பு தரப்பு இதுபற்றி தெரிவிக்கையில் எரிவாயு சிலிண்டரில் ஏற்பட்ட கசிவு காரணமாகவே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஃபெய்ரூட்டில் 190 பேர் உயிரை பறித்த சக்தி வாய்ந்த வெடிவிபத்தால் சுமார் 3.4 பில்லியன் பவுண்டுகள் மதிப்பிலான சேதம் ஏற்பட்டுள்ளதாக உலக வங்கி கணக்கிட்டுள்ளது. கடந்த 2014 முதல் ஃபெய்ரூட் துறைமுகத்தில் பாதுகாக்கப்பட்டு வந்த ரசாயனம் காரணமாகவே இந்த வெடிவிபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வெடிவிபத்தானது ஜப்பானில் அமெரிக்கா வீசிய அணுகுண்டில் 10 ஒரு பங்கு வீரியம் கொண்டது என நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. இதில் 190 பேர் கொல்லப்பட்டதுடன் சுமார் 6000 பேர் காயங்களுடன் தப்பியுள்ளனர். மட்டுமின்றி கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்கள் வீடற்றவர்களாகவும் முழு சுற்றுவட்டாரத்தையும் துறைமுகத்தையும் இந்த வெடி விபத்து சேதப்படுத்தியுள்ளது. பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக சிக்கல்களால் தடுமாறி வந்த லெபனான் நாட்டில் இந்த கோர விபத்தால் மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் அருங்காட்சியகங்கள் உள்ளிட்டவையும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த வெடி விபத்துக்கு முன்னர் லெபனான் நவீன வரலாற்றில் அதன் மோசமான பொருளாதார மற்றும் நிதி நெருக்கடியை எதிர்கொள்வதாக கூறப்பட்டது. நாட்டின் கடன் தற்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 170% உள்ளது. இந்த நிலையில் ஃபெய்ரூட் நகரத்தை மொத்தமாக சிதைத்த வெடி விபத்தால் சுமார் 2.8 பில்லியன் பவுண்டுகள் முதல் 3.4 பில்லியன் பவுண்டுகள் வரை சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என உலக வங்கி கணித்துள்ளது. மேலும் லெபனான் பொருளாதாரத்தில் இந்த வெடி விபத்து 2.6 பில்லியன் பவுண்டுகள் இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் உலக வங்கி கணித்துள்ளது. ஃபெய்ரூட்டில் பொதுத்துறை புனரமைப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகளுக்காக 2020 தொடக்கம் 2021 காலகட்டத்தில் சுமார் 1.35 பில்லியன் பவுண்டுகள் முதல் 1.54 பில்லியன் பவுண்டுகள் வரை தேவைப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. இப்படிக்கு உலகம்.